வணக்கம் டிகேஸ். என்ன பண்ண போகிறோம்னா வண்டி கழுவ போகிறோம். அதான் விளாகு. வண்டி எப்போ கழுவினா எனக்கே ஞாபகம் இல்லை. நீங்கள் தேதி எத்தனை? 21. 20 நாளுக்கு மேலே ஆச்சு வண்டி தொடச்சி. இப்போ கழுவ போகிறோம். கேமராமேன் தள்ளுங்க. கம்ஃபர்ட் போட்டு கழுவலான்னு இருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஃபஸ்ட்டு இதை இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். நிறைய டைம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அவ்வளோதான், எதுவும் இல்லை. வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். வாங்க ஃபாலோ பண்ணுங்க கேமராமேன். திடீர்னு தண்ணி இவ்வளோ வேகமாக வருது. ஃபஸ்ட்டு துடைக்கிறதுக்கு ஒரு துணி ஒன்று தேடணும். வரைக்கும் போகிறேன். ஏய் கமர்ரா, எங்கெல்லாம் இருக்காது? யாரா இருக்கணும்? இது பத்தாதரா. ஏய் யாருக்குமே பத்தாதரா. இதை வச்சு தான் துடைக்க போறோம். ஏண்டா 200 ரூபா சட்டையை வச்சு 1 லட்ச ரூபா வண்டியை துடைக்கிறேன். எங்கடா இருக்கு? ஏய் அந்த துண்டு தாண்டா ஏன் துண்டு. இந்த சட்டை விட அந்த துண்டு தாண்டா காஸ்ட்லி. போக மாட்டுது. இப்படியே துடைச்சாலும் போகும்னு சொன்னாங்க. ஆனால் டெய்லி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கோம்ல, அதில் நல்லா தான் துடைச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீல்ஸும் ஒழுங்காக போடுறது இல்லையா, அப்படியே வண்டியும் கண்டுக்கிறத விட்டுட்டேன். மைக் வேறு வச்சிருக்கிறது பயமா இருக்குடா. ஏய் 2000 எவனும் வாட்டர் ப்ரூஃப் தரமாட்டாங்களாண்டா. ஆனால் அவங்களுக்கு தெரியுது 2000 தரமாட்டேன்னு. அந்த 2000 நம்ம அந்த 2000 வேலையை நமக்கு தான் தெரியுது. பர்றா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. எது ஸ்க்ரூ மாதிரி இருக்கு, கழட்டணும்டா. டூல்ஸ் பாக்ஸ்ல இருக்காமா அந்த மாதிரி சைஸ். ஒரு பக்கம் தான்டா இருக்கு அந்த மாதிரி. இது சொல்ல வந்த மறந்துட்டேன்டா. இந்த இதை வச்சு கழட்டிக்கலாம்டா. ஸ்டார் தான். என்னடா கை வச்சோடனே கழண்டுருச்சுடா. இது வேற சுத்துதுடா. கூடி போய் அண்ணாண்டா போல்ல இப்படி ஐப்பி விடு. டைட்டா இருக்கு. தண்ணி கழட்டியே மாட்டிக்கலாம் மாட்டுக்கடா. முடி வேற வளர மாட்டேங்குது, சொட்டை வேற ஏறுது. வாழ்க்கையில மேல் நோக்கி போகணும். நண்பர்களே, எங்க ஏரியால ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. கேட்ரிங் போனாரு, கறிசோறு போட்டாங்கன்னு முன்ன போய் பந்தியில் உட்காந்துக்கிட்டாரு. இப்போ அதுக்காக கேமராமேன் வருத்தப்பட்டு இருக்காரு.
ஆனால் நீ கேமரா போயிட்டு 2 ஃபோட்டோ எடுத்ததும் போதும், உன் அலும்பு தாங்கலடா. 2 ஃபோட்டோ எடுத்தாலும் எல்லா வேலைக்கும் போயிட்டு வந்தேன். இப்போ பொடியூரில் இதில் கொஞ்சம் கம்ஃபர்ட் போடுமா? கம்ஃபர்ட் இல்லை, கம்பவுண்டரா? கம்பவுண்டர் யாரு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏய், இது ஒரு டெக்னாலஜி அவனுக்கு தெரியாதுடா. இன்ஜினியர் நான் இன்ஜினியர், சரியா? தண்ணி இப்படி தெளிச்சுன்னு வச்சுக்கேன், தண்ணி ஓடும்ல, அதில் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். சொல்லு. அந்த கன்று வச்சுட்டு க்ளீன் பண்ணுறாங்க தெரியுமா, அது வாங்கினேன்டா. ஏய், நுறையா வருதுடா. நண்பர்களே, வெள்ளையாக ஓடுது. நோ, தப்பாகுதுண்ணா. ஏய், நுரை தண்ணியை சொன்னான்டா. ஏன்டா? ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. யார் பையன் என்ன லவ் பண்ணுவாங்க? பையனும் பொண்ணு தான் லவ் பண்ணுவாங்க. நீங்கள் கேள்வி வித்தியாசமாக இருக்குல்ல, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன்டா. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க, சரியா? அவங்க அப்போ அந்த பொண்ணு வந்து அவுட்டிங் போகலான்னு அந்த பையனை கூப்பிட்டுருக்கு. இவனும் அந்த பையனும் போயிட்டாங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்ட்டு போய் உட்காந்துருக்காங்க. எதிர்த்தா உட்காந்துருந்தா திரும்ப அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்லான்ட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காரு. செம்ம ட்விஸ்ட்டு. அங்கே போய்ட்டு மாட்டிக்கிட்டாங்க. இவன் கையை கட்டிட்டு நிற்கிறான். அங்கிள் தெரியல. அவன் சிரிப்பு தான் எனக்கு அவன் சொல்லும்போது. ஆனால் நினைக்கும் போது பாவமாக தான் இருக்கு. அங்கிள்னு அங்கே போய் நிற்கிறான் அவன். சிரிப்பு தான். வாழா 2 தான் நல்லா இருக்கு. நீ பார்த்துறியா? கேட்டதே அந்த தப்பு தான்டா. போன வாரம் தானே வாழா இது கருப்பு படத்துக்கு போனேன். நீ என்னையும் படம் பார்க்கறது நேரம் இல்லைங்கிற. இந்த வண்டி எடுத்துட்டு காஷ்மீர் சுற்றணும்டா. பைக்கில் இப்போ BMW இந்த மாதிரி பைக்கெல்லாம் கம்பி வச்சு வருதுல்ல, அலாய் வீல். அந்த வீல் அது ஸ்ட்ராங்கா? இந்த மாதிரி இது வச்சுருக்காங்களா மெட்டலாக? என்னது இது? இது ஸ்ட்ராங்கா? ஏண்டா 30 லட்ச ரூபா போட்டு வாங்குற பைக்கில் கம்பி தாண்டா வச்சு தரான். புல்லட்டில் இல்லை, BMW. தெரியாது. செரி விளாக்ஸ் பார்த்துருக்கியா? செரி விளாக்ஸில் பாரு, அவர் BMW தான் வச்சுருக்காரு. வேர்ல்டு ரைடு போகிற அவரே அலாய் வீல் கம்பி தான் வச்சு ஓட்டுறாரு. ஃபோனை ஹீட் ஆகுதுன்னா ஃபோனை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃபோன் அப்படி வைக்கக்கூடாதுடா. அதான் காசு இருக்குது, புது ஃபோன் வாங்கிப்பேன். அந்தளவு இருந்தால் இப்போ தான் பண்டா முடிச்சேன். இப்போ தான் ஃபோனே வாங்கி தராங்க. இப்போ பிறந்த புள்ள உள்ளாருந்தே எல்லாம் தனித்தனி ஃபோனு. என்ன பண்ணுறது? நான் படித்தப்போனா 5 ரூபாய்க்கு குத்தி வச்சுருப்பான். இப்போ 10 ரூபா 15 ரூபா. நான் அந்த காலத்தில் படித்த ஃபோனுக்கு இது வண்டிக்கு மாடிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. டபுள் சைடு லைட் எரியிற மாதிரி பார்க்க இது இண்டிகேட்டரு அது வைக்கணும். ஃபாக் லைட் முன்னாடி வைக்கணும். ஆனால் கேட்குறானோ ஸ்ப்ளெண்டருக்குலாம் எது கிடையாது, பேட்டரி உட்காந்துருண்டான்றானோ. அதான் கிக்கர் இருக்குது, கவலை இல்லை அப்படின்னு. டிடிஎஃப் கரேஜ் மாதிரி வச்சுருக்கணும். டிடிஎஃப் எத்தனை வண்டி வச்சுருக்காரு. என்னன்னு தெரில, என்னதான் பைக் நல்லா இருந்தாலும் எனக்கு பைக்கோட கார் தான் பிடிக்கும். அதான் தெரில யானை. அதே மாதிரி இங்கே வா, மேடு வா. வண்டியில் நம்ம நைட்டில் போகிறப்ப அந்த 2 சைடு லைட் எரியணும்னு சொன்னோம்ல, அது ஃபிட் பண்ணோம். இந்த இடத்துல இது பேருனா பம்பரில் வந்து ஃபாக் லைட்டு ஃபிட் பண்ணோம். அதே மாதிரி அந்த லைட் எடுத்துகிட்டு வெள்ளை லைட் வைக்கணும். ஆனால் இதுலேயே வாசம் வருமா? ஃபாக் அந்த ஃபாக் இல்லை, மிஸ்ட் லைட். கண்ணாடிலாம் கழட்ட மாட்டேன்டா. ஒரு ரைடர் வந்து எப்பவும் பைக்கில் கண்ணாடி இருக்கணும். நண்பர்களை அடுப்பு மேலே உட்காந்து அடுப்பு காலி பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் ஓட்டையா 2வது ஓட்டையா? எந்த ஓட்டையில் விட்டாலும் போகும் போடு. இப்படி ஈத்து பிடிச்சிட்டா லப்பர் வரும், சரியா? இந்த போல்ட் அப்படியே இப்படி பிடிச்சிக்கணும்.
போட்டேன். வர்றோம் நண்பர்களே. மொத்தம் 2 ஓட்டை இருந்தது. ஆளுக்கு 2 ஓட்டையை பார்த்து பிரித்து போட்டுக்கிட்டோம். தப்பாக நினைக்காதீங்க ப்ரோ. நினைக்கிறாலே நம்ம இங்கே தான் இருக்கோம். நண்பர்களே, வண்டியை கழுவி முடிச்சாச்சு. ஆனால் இவன் ஒன்றும் சொல்கிறான் வண்டியில் பெட்ரோல் இருக்குன்னு. வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. இப்போ போய் பெட்ரோல் போடுறது தான் வேலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா பை பாய். நல்லா கட் பண்ணி வீடியோஸ் வந்து ஃபோன் செட் ஆகல, ஹீட் ஆகுது. 1 2வது கேமராமேனுக்கு சம்பளம் கொடுத்தவங்க சம்பளம் விட மாட்டுறாரு. லாக் கொஞ்சம் அதிகம் எக்ஸ்ப்ளோர் ஆகி நல்ல நிலைமைக்கு போனால் தான் சம்பளம் கொடுப்பாரு. பார்த்து பண்ணி விடுங்க.